ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கம்பு கூழ் எப்படி நான் பண்ணுறேன்னு காட்டப்போகிறேன். கம்பு ஒரு 250 கிராம் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஓவர் நைட். அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணி ரவை பதத்துக்கு அதை அரைச்சிக்கணும். நரன்னு இருக்கிற மாதிரி, ரொம்ப அரைக்கக்கூடாது. நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு, இப்படி இருந்தால் தான் வந்து கம்பு கொஞ்சம் அது தானியமாக நம்ம பண்ணுறதுனால ஈஸியாக வேகும். அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதை. ஏன்னா அதை நீங்கள் கலக்கும் போது கட்டி தட்டிடும் இல்லைனா. ஸோ கலக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா அந்த அரைச்சதை கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ அந்த அரைச்சதையும் சேர்த்து இப்போ நான் கலந்துட்டேன், கட்டி தட்டாமல் கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வைக்கணும், ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு கூழ். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் தயிரோடு கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். கம்பு கூழ் ரெடி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப நல்லதுங்க இது வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது.